உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, இன்னையோட வந்துட்டு போர் துவங்கி 70 நாள் ஆயிருக்கு. 70 நாள் ஆகல, இது போர் இப்போயே துவங்கிருச்சு. 1937, 38, 40 அந்த ரேஞ்சிலே வந்து எப்போ வந்துட்டு யூதா வந்துட்டு நாட்டை பிடிக்க முடிவு பண்ணானோ, இந்த வெள்ளைக்காரன் வந்துட்டு கூட்டு களவாணி வேலை பார்த்து இதை இந்த இஸ்ரேல்ட்டுன்னு ஒரு நாடை வந்து உருவாக்கி விட்டான். அதனால் வந்து பாலஸ்தீனர்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப துயரத்தில் இன்னும் இருக்காங்க. இன்றைக்கி என்ன முக்கிய செய்தி அப்படின்னு பார்த்தீங்க கேட்டிங்கன்னா, தொடர்ந்து தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்குது. மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. பயங்கர துப்பாக்கிச்சூடு, உயிரிழப்புகள், வானொலி தாக்குதல் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அங்கே முக்கியமாக வந்து இப்போ இணையதள சேவையை வந்துட்டு இல்லாமல் இருக்குது. இணையதளத்தை வந்து கட் பண்ணதுனால அங்கே என்ன நடக்குதுன்ற செய்தியை வந்து வெளியே மக்களால் வந்து பகிர்ந்துக்க முடியல. ஒரு பாம்பு விழுந்துருச்சு அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸுக்கு சொல்லணும், அங்கே அவங்க கூப்பிடணும், அண்ணனை கூப்பிடணும், தம்பியை கூப்பிடணுன்னா ஒரு கம்யூனிகேஷன் இல்லை. அப்போ கம்யூனிகேஷன் தொடர்பு துண்டிக்கப்பட்டதுனால அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாதனால அவன் இஸ்ரேலுக்கு வந்து இன்னும் ஈஸியாக வந்து தாக்குதலை உலகத்துக்கு மறைச்சி ஏகப்பட்ட தாக்குதலை பண்ணிகிட்டு இருக்கான். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊடகத்தில் யார் பணியாற்றுறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். தேடி பிடிச்சி அவன் எங்கே இருக்கான், எங்கே வேலைக்கு போகிறான், எங்கே தங்குறான் பார்த்து அவன் இருக்கிற வீடாக பார்த்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறான். கொண்டு போய் அங்கே போட்டு அவனை கொல்றான். இன்னைக்கு கூட வந்து ஒருத்தர் அல் ஜசீராவோட செய்தியாளர் அவரை காலி பண்ணிருக்காங்க. அதாவது அடிபட்டுன்னு ஒருத்தர் கிடக்கிறாரு. முக்கியமாக வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்க மருத்துவர்களை தொடர்ந்து காலி பண்ணிகிட்டு இருக்கான். அவன் இருந்தால் தானே வந்து உயிரை அதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்வான். அப்போ அவனை காலி பண்ணிட்டாக்கா அதுக்குள்ளே வந்து நம்ம மருத்துவரை வந்துட்டு வாங்க, உலகம் ஃபுல்லாக இருக்கிற மருத்துவர்களே வாங்கன்னு கூப்பிட்றாரு அபு உபைதா அவர்கள் கூப்பிட்றாங்க. அவர் எப்படி வந்து உள்ளே வருவாங்க? உயிருக்கெல்லாம் வந்து பயந்து இல்லை, உயிர் போனால் மயிராச்சின்னு சொல்லி தான் வருவாங்க. வந்தாலும் வந்துட்டு அங்கே வேலை செய்கிறவங்களும் அப்படி தான் செய்கிறாங்க. இதை பற்றியும் கவலைப்படாமல் தான் வேலை செய்கிறாங்க. இருந்தாலும் வந்து உயிருக்கு எந்த மாதிரி டார்கெட் பண்ணி தேர்வு செஞ்சு கரெக்டாக எங்கெங்கே இருக்கான்னு பார்த்து அடிக்கிறான்ல. யாரை கொண்டா வந்து எது நடக்கும்னு ஹாஸ்பிட்டலில் எல்லாம் போட்டாச்சு. ஹாஸ்பிட்டலில் இருக்க முக்கியமான டாக்டர்ஸ் இவங்க தான் வந்து உயிருக்கு முக்கியமாக எல்லாத்தையும் காப்பாற்றி விட்றான். இவனை ஒழிச்சா போதுன்னு சொல்லிட்டு அவனை செலக்டிவாக தேர்ந்தெடுத்து அடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இந்த சதி பண்ணுது, இந்த இயற்கையும் வந்து கூட சேர்ந்துக்கிட்டு சதி பண்ணுது. ஒரு மழையாக பெஞ்சு இங்கே பார்த்தாலும் அப்படி கிடக்குது. அதில் ஒரு தம்பி வர அந்த மலையிலே தண்ணியில் எடுத்துகிட்டு அவங்க தம்பியை தங்கச்சி செத்து போச்சு. அதை வந்து துணியில் போட்டு சுற்றிக்கிட்டு எடுத்துகிட்டு ஓடியாரான் தண்ணியில். முக்கியமாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து தாக்குதல் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது யாரும் கேட்கறதுக்கு இல்லை. மின்சாரம் இல்லை, உணவு இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லாமல் எல்லாம் அலையிறாங்க. இப்போ வந்து அங்கே அதில் இருக்க ஒரு பொண்ணு ஒன்று எடுத்து எப்போயுமே இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, இதுமாரி சாப்பாட்டுக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம், இப்போ வர வழியெல்லாம் அடைச்சிட்டாங்க. அங்கே காசா பார்டர் அந்த பகுதி ஃபுல்லாமே எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. அப்போ வந்து உணவுக்கு வழி இல்லை. இல்லை மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. எங்கே போய் தங்குறதுக்கு வீடு இல்லை, எங்கே போய் தங்குறது? அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குங்க. இப்படி இருக்கும் போது ஒரு வெஸ்ட் பேங்க் பகுதின்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல வந்து 2 ஃபோட்டோகிராஃபர் வந்து செய்தி சேகரிப்பாளர் தான் அவங்க 2 பேரும். அவங்க யாருக்கா வேலை செய்கிறான்னு தெரியல. அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஒரு இஸ்ரேல் ராணுவ வீரன் வந்து என்ன பண்ணுறான், அந்த துப்பாக்கியோட நுனி பகுதி இருக்கு பாருங்க, அப்படியே வந்து தலையில் அப்படி குத்துறா, அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படி இடிக்கிறான். அவர் வந்து என்ன இவர் இடிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து தடுக்கிறாரு, ஒருத்தர் வந்து இது பண்ணுறாரு. இவர் ஏற்று வந்து நான் இங்கே தானே ஃபோட்டோ பிடிக்கிறேன், இதுக்கே வந்து என்னை தடுக்கிறீங்க அப்படி ஆர்கியூ பண்ணுறாரு. போட்டு அவன் தொடர்ந்து அடிக்கிறான். துப்பாக்கியில் குத்திட்டு கீழே தள்ளி விட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரான். அவர் போட்டு அடித்து கீழே தள்ளி விட்டு பயங்கரமாக எப்படி அட்டாக் பண்ணுறான். அவனுக்கு பயிற்சியாக கொடுத்து வச்சுருக்கானு, ஆளை கொள்றதுக்கு எல்லா பயிற்சியும் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அடுத்து கீழே ஒரே தள்ளு தான், தள்ளி இப்படி மேலே ஏறி அடித்து எட்டி உதைக்கிறான் பாருங்க. பயங்கரமாக அப்படி கொடுமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்தமாரி வந்து ஊடகங்கள்லாம் தாக்கப்படுறாங்க. இது எல்லா ஊடகங்கள் இந்த ஊடகத்துக்கு வந்து உரிமை குரல் எடுக்கிறவங்க அதெல்லாம் எதுவும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்களே. அந்தமாரி ஒரு தாக்குதல். அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எமன் வீரர்கள் அவரோட செய்தி தொடர்பாளர் சாரின்றவர் பேர் எகியா ஷாரி, அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி ஒரு பேருரையாற்றுறாரு. அவ்வளோ மக்கள் வந்து முன்னாடி வந்து பேருரையாற்றுறாரு. அதில் வந்துட்டு நம்ம சகோதரர்களுக்கு வந்து பாதிப்படைஞ்சிட்ருக்காங்க, அவங்களுக்காக நம்ம போராடணும், இது பண்ணணும், அவங்களுக்காக நம்ம செய்யணும்னு சொல்லி அவர் பேசுகிற விதம் வந்து அங்கே அவர் இப்போ பேசுனால யான்னு ரொம்ப சத்தமாக பேசுவார். அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. மக்கள் எல்லாமே ஆர்ப்பரிப்போட லட்சக்கணக்கான பேர், அவ்வளோ பேர் வந்து உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த கூட்டத்தில் இன்றைக்கி ஒரு பேரணி போல்
ஹவுதியில், யமனில். அது வந்து பார்த்திங்கன்னா அவர் அவ்வளோ உரை வந்து சிறப்பாக உரையாற்றிருக்காரு. அது இல்லாமல் வந்து இன்றைக்கி ஒரு 2 கப்பலை வேறு தாக்கியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க தடுத்துருக்காங்க எல்லாமே. அந்த அமெரிக்க கப்பல் அவங்க எல்லா கப்பலும் வந்து அங்கே இராணுவ கப்பலாக இருக்குது, தடுத்துருக்கு. இருந்தாலும் வந்து இன்றைக்கும் வந்து தாக்குதல் நடந்து தான் இருக்குது. இதை வந்து எப்போ அங்கே உணவு போய் சேருதோ, அங்கே போர் எப்போ நிறுத்தப்படுதோ அது வரையும் நாங்கள் தாக்கிட்டு தான் இருப்போன்றதை இன்றைக்கும் அவங்க அதை அடித்து வெளிப்படையாக அந்த உலகத்துக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை வந்து ரொம்ப அமெரிக்கா வந்து நீ அப்படி பண்ணுற, உன்னை காலி பண்ணுறோம் அப்படி இப்படின்னு மிரட்டுறதுக்கு எதுவுமே வந்துட்டு எதுக்கும் அவங்க பயந்து போயில்லை. அவங்க வந்து எதுக்கும் துணிஞ்சிட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி நடந்த தாக்குதலே அதுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் நம்ம. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே.